guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷூட் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஷூட்டோட ஒர்க்குக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் வந்து 5:30 ஆச்சு. ரோட்டில் யாருமே இல்லை கைஸ். நான் மட்டும் தனியாக நின்று vlog எடுத்துகிட்ருக்கேன். நம்ம இங்கேருந்து ஸ்னேகாவை கூப்பிட போகணும். ஸோ ஸ்னேகா வீட்டுக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிக்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாமா? வாங்க. பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை கைஸ், நான் மட்டும்தான் இருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் ஒர்க்குக்கு இந்த டைமெல்லாம் போகிறதுக்கு. இதை விட போயிருக்கேன் 2 o'clock 12 o'clock போயிருக்கேன். அதனால ரொம்ப பயமாக இருக்கும். கோவிலில் ரோட்டு தான் போகிறோம் கைஸ். பார்த்தாலே தெரியும் அங்கே இங்கே தான் லைட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ், பயமாக இருக்குது. அதனால் சரி vlog எடுத்துகிட்டு போகலான்னு. இன்றைக்கி எனக்கு தெரியல, நேற்று போய் கதை சொல்லிட்டு தூங்கணும்னால இருக்கலாம். நம்ம அப்புறம் ஸ்னேகாவை இங்கேருந்து கூப்பிட்டு இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு நாய் கைஸ், பயந்துட்டேன். ஏன்னா நல்ல டைமுனால நாய் கடிச்சு செத்து போச்சு. நாயை போய் இடிச்சு செத்துக்கூடாதுங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டுற விஷயம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நாய் எல்லாம் சத்தம் போடுது. எனக்கு ஏற்கனவே இந்த நாய் சத்தம் போடுறது பயம். சின்ன வயசுலேருந்து வைப்பும் மாறலை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஷார்ட்ஸில் எல்லாம் வாய்ஸ் ஓடுது. அது மார்னிங் ஒர்க்குக்கு போகிறதுனாலையும் நம்ம மேக்கப் ஸ்ப்ரே அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மே தெரியலை. த்ரோட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. எனக்கு சவுண்டு சரியாக மாட்டேங்குது. வ்ளாகெல்லாம் கரெக்டாக பேச முடியலை. அதனால தான். மற்றபடி எந்த நோயும் இல்லை. நிறைய பேர் வந்து டயரோட அந்த மாதிரி சொன்னாங்க. எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அந்த ஒத்த ரீசனில் தான். ஏன்னா 2 o'clockலாம் போகும்போது இங்கே ரொம்ப குளிராக இருக்குங்களா. ஸோ நம்ம வண்டி விட்டு போகும்போது அந்த காற்று தான் நமக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும் கைஸ். இப்போ ரோட்டில் நிறைய கைஸ் வீட்டு பக்கத்தில் இருந்து வரும்போது தான் யாருமே இல்லை. இப்போ ரோட்டில் இருக்கும்போது எல்லாருமே இருக்கு. ஸ்னேகா வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. வெளில வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு பேபி இருக்கனால சத்தம் போடாமல் தான் வெளில வரணும். ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல. ஃப்ளவர் பார்க்க நல்லா இருக்கு. இது கேரளாவில் பேப்பர் பூன்னு சொல்லும். என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் போடுங்க. ஸோ ஸ்னேகா வருது. குட் மார்னிங் அலியா மச்சான். நம்ம போகிறது டேம் பக்கம் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சரி அது தமிழில் என்ன சொல்லுங்க கைஸ், மறந்துட்டேன். ரொம்ப ஸ்மோக்காக இருக்கும். ஐ திங்க் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் இங்கிலீஷ் தான். ஸோ நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிற ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த டைம் ரொம்ப குளிராக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஜாக்கெட் எடுக்கலை. ஸ்னேகாவும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த டைம் வந்து என் கூட வர்றது. ஸோ என்ஜாய் பண்ணோம். அதனால் நல்ல ஒரு இடம் காமிச்சிடலாம் சொல்லிட்டு ஸ்னேகா vlog ஸ்டார்ட் பண்ணிச்சு. அது பேசிட்டு போகலான்னு நினச்சிருச்சுன்னா காற்றுனால எங்களுக்கு பேச முடியலை. அதனால் ரொம்ப குளிராக இருந்துச்சு. அதனால் ஒரு வேர்டு கூட வாயிலிருந்து வரவே இல்லை. நாங்களே குளிர்ந்து செத்து போயிட்டு இருந்துச்சு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அருவிக்கரை டேம்னு சொல்லும். நம்ம வந்து டீட்டெயிலாக இதோட லாங் வீடியோவில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். அந்த இடம் செம்மையாக இருந்துச்சு. ஆல்ரெடி போயிருக்கோம், நிறைய டைம் போயிருக்கோம். டெம்பிள்லாம் இருக்கும். இதான் அந்த கிளைமேட்டே இதாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நல்லா இருந்துச்சு. ஜாக்கெட் எடுக்காத அந்த ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா மூக்கில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நல்லா இருந்தோம். பட் என்னன்னா திடீர்னு இந்த மாதிரி குளிரும் போது அதிகமாக சளி பிடிக்கும். ஸோ எனக்கும் ஸ்னேகாவுக்கும் சத்தியம் சொல்லிச்சுன்னா இந்த ரோட்டில் போய் எங்களுக்கு உடம்பே சரியில்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் சேர்ந்துட்டோம். லொக்கேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் கரெக்ட் பாயிண்டில் வந்து நின்றுட்டோம்.
അങ്ങ് റോഡായി പോയിട്ട് ഞാൻ വേണ്ടെന്ന് ചോദിച്ചാൽ വീഡിയോ ആയിരുന്നു. ഓ വ്ളോഗ്, ഓക്കെ ഓക്കെ. എല്ലാവരും ഇവരുടെ രണ്ടുപേരും ചാനൽ അപ്പം சேனல் நேம் என்ன? லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபதுல்யான்ற சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நல்ல அருமையான மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி என்னோடய ஒர்க்குக்கு இப்போ ரொம்ப நல்லபடியாக மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். சின்ன டைமில் கொஞ்சம் டைமில் நான் நல்லா மேக்கப் பண்ணியிருக்கேன். ரொம்ப சீரியஸ்லி நல்லா இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து மேக்கப் முடிச்சிட்டோம். சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. மேக்கப் முடிச்சுட்டு நம்ம இப்போ அந்த ரீலோட வீஸில் போகிறோம். வீடியோ எடுக்கணும். அதனால அருவிக்கரை டேம் இல்லை. ഇങ്ങനെ കയറിയാണല്ല ഞാൻ ആലോചിച്ചത് എന്തെന്ന് പറയട്ടാ. ചേച്ചിയുടെ റീലൊക്കെ കൊണ്ട് നോക്കട്ട്. ഒന്നുമില്ലാത്ത റീല് ഞാൻ ഇപ്പൊ അടിച്ചു പൊളിച്ചല്ലേ റീൽ എടുക്കണ. അടിച്ചു പൊളിച്ചു. അതുകൊണ്ടാണ് അതേ കൊള്ളാം അങ്ങനെ നടന്നു. അളയെ വീഡിയോ എടുത്തിട്ടോളെ ചാനലിട്ടു അന്നടാ. நம்ம வந்து லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் உள் கிராமம்னு சொல்லலாம், அந்த மாதிரி இடம். ஏன்னா இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ அதுக்காக பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரீல் பண்ண போகிறோம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் ரீலை பார்த்து சத்தியம் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. கடைசியில் இருந்தாலும் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இதுதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து நிறைய ஆல்பத்துலலாம் நடிச்சிருக்காங்க. சிக்கு சிங்கா சிங்காரே. ஹாய் ஹாய். ரீல் எடுக்கும்போது இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்ற விஷயமே ஸ்னேகா இன்றைக்கி தான் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் தான். ஸோ ஸ்னேகாவுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஏன்னா ஒரு டேக்கு வந்து தப்பாக இருக்கும்போது எடுத்துகிட்டே இருக்கும்போது டைம் போகும்ல. ஸோ ஸ்னேகாவுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு தான். என்னை வந்து ஜோக் பண்ணாங்க. ஜோக் பண்ணும்போது சும்மா கவுண்டர் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டேன். அவங்க ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருந்துச்சு. ஸ்னேகாவுக்கு பார்த்து போர் அடிச்சு போச்சு. போர்னா அவ்வளோ போர், வெயில். நான் என்ன பண்ணும், நம்ம வந்து மேக்கப் பண்ண முடிச்சுட்டு போயிருக்கணும், திரும்ப டச்சு இங்கே வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. பட் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்தாங்க. எல்லாருமே நம்மளோட வைப்பாக இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னே தெரியலை. இப்போ கிடைக்கிற எல்லா ப்ரைடும் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிடிச்ச பண்ணுற விஷயம்னால நினைக்கிறேன். ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் காலையில் வந்தோம். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் போனோம். அதை மூஞ்சி வெயில்னால தான் இப்படி இருக்குன்னு வந்து போனோம். மங்கி மாதிரி உட்காந்துட்ருக்கேன். அதான் கேமரா அண்ணா ஆடிட்டுருக்கு. அந்த அண்ணா தான் ஆக்சுவலாக ரொம்ப காமெடி பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி ஸ்னேகா நான் எல்லாருமே கவுண்டர் கொடுப்போம். கடைசியில் என்ன பண்ணுவார்னா சிரிச்சு எங்களை உயிரை எடுத்துரும். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. பாவம். ഇംഗ്ലീഷ് ചാനലില് ഇംഗ്ലീഷ്, തമിഴ് ചാനലില് മലയാളം എല്ലാം മനസ്സിലാവും.
ഹലോ ഗൈസ്, നമ്മളിപ്പോൾ നിൽക്കുന്നത് വന്ന് അരുവിക്കര എന്നൊരു ഇടത്തില് അത് ഗ്രാമത്തോட റിസർവോட പിന്നാടി தான் ഇത്. ഇപ്പോൾ ആക്ച്വലി வந்து நம்ம விடுதலை ടു അച്ഛൻ്റെ ബാഗ് ഫോൾഡർ പോലെ ഉണ്ടല്ലേ. പറ ഒന്നുമില്ല. പോയി அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்லு. சரி, அப்போ நம்ம அதான் ரீல் எடுத்துட்டு இருக்கு. கேமரா வந்து ஒர்க் பண்ணது டோனு, டைரக்ட் பண்ணது வந்து ரஜித் சந்து. அப்புறம் மேக்கப் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபேமஸாக நாங்கள் தள்ளி மறைச்சு എല്ലാ ലാംഗ്വേജിലും ഒരു ഇറുണ്ട് ചേട്ടൻ. എവിടെ പോണ സ്നേഹ? നമ്മൾ എവിടെയോ പോവേണ് ഗൈസ്, വഴിതെറ്റി പോവേണ്. എവിടെയെങ്കിലും പറഞ്ഞത് அருவிக்கரை டாமிന്റെ பேக்ல இது ஒரு டேம். ஆக்சுவலா இங்க டெம்பிள் இருக்கும். இந்த டெம்பிளுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் ஏரியா தான் இது. ஹிடன், சாரி, இட்ஸ் ஹைடன். இந்த வழியே அந்த டெம்பிளுக்கு பக்கம் போலாம். அந்த ஹிடன் வழி எங்கன்னு காட்டி. இட்ஸ் ஹைடன், நாட் ஹிடன். ஹிடன் கலஞ்சி இந்த வழியே எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க மட்டும் தான் வருவாங்க. ஸ்னேகா மாதிரி கைஸ். இந்த டைம்ல அவங்க யாரும் வர மாட்டாங்க. அதனால தான் நாம வந்திருக்கோம். பாருங்க, இங்க எல்லாம் எத்தனையோ வேற இது சப்பல் இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா மழை டைம்ல வந்து வர்றது. மழை டைம்ல இங்க தண்ணி எல்லாம் ஏறி மேலே வந்துட்டு அந்த டைம்ல இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இங்க அடிஞ்சு. தமிழ் தெரியாத வெள்ளம் நிறந்து கயறுது மழைக்கு. വെള്ളം നിറയുമ്പോഴത്തേക്ക് ഇവിടെ ഫുള്ള് വെള്ളം നിറയും. ഇപ്പൊ ഒട്ടും ഇല്ല. ഗുണ്ട് എവിടെ പോണേ? പാറ. നമ്മൾ എങ്ങോട്ടാ പോണേ? പാറ, മല, കുന്ന്. ചാടി കുതിരിപ്പോ. അയ്യോ, വയസ്സായി, നടക്കാൻ വയ്യ. ഇതാണ് ഗൈസ് ആ ഏരിയ. ഇതാണ് അമ്പലത്തിന്റെ ഒരു സൈഡ്. സൂപ്പർ വെള്ളച്ചാട്ടം. ഇതാ എന്താ വെള്ളച്ചാട്ടം. തമിഴ് അറിഞ്ഞൂടല്ലോ. വാട്ടർഫോൾ. ഓ, ഞാൻ വന്നിട്ടുണ്ട്. നമ്മളെവിടത്തേക്കേ? എന്തോന്ന് അടിക്കുന്നു? ആറ്റിറ്റ്യൂഡ്. ഒരു സൈഡ് കോച്ചു അതോ ഇങ്ങനെ